நாகப்பட்டினம் திரு ஜவாஹருல்லாவுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏன் என்று விசாரித்த போது ஷானவாஸ் அவர்களே அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலை சொன்னார்கள். பிறகு ராயபுரத்தைத்தான் ஷானவாஸ் விரும்புகிறார் என்ற தகவல் கிடைத்தது. நான் உடனே ராயபுரம் டிக் செய்துவிட்டேன். அது ஷானவாஸுக்காக. திருப்போரூர் பாலாஜி மீண்டும் போட்டியிடுகிறார். அதை அப்படியே நான் எழுதி வைத்திருக்கிறேன். டிக் அடித்து விட்டேன். இடையில் திடுமென ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாம் என்கிறார். ராயபுரம் வேண்டாம் என்ற பிறகு பல்லாவரம் கேட்டால் அது தேமுதிகவுக்கு போய்விட்டது. ஒருவேளை பல்லாவரம் கிடைத்திருந்தால் அது ஷானவாஸுக்கு போயிருக்கும். ஆனால் முதல்வரே தலையிட்டு நமக்கு ஒரு பொது தொகுதி, இன்னொரு தனி தொகுதி முடிவு செய்வதிலே ஏற்பட்ட காலதாமதம் விரைந்து முடிக்க வேண்டும். நாளைக்கு திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும். எனவே இன்றைக்கு எல்லோரையும் முடித்து அனுப்புங்கள், யார் என்ன கேட்கிறார்களோ கொடுத்து அனுப்புங்கள் என்று முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் அவசர கதியில் தான் நமக்கு தரவே முடியாது என்று சொன்ன கள்ளக்குறிச்சியை தந்தார்கள். அரூர் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்ட நிலையில் நமக்கு அரக்கோணத்தை தந்தார்கள். பல்லாவரம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் பன்ருட்டியை தந்தார்கள். இப்படி கடைசி நிமிடத்தில் முடிவானது. பன்ருட்டி என்று வந்த பிறகு அளிக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அல்லது எதிர்த்தரப்பை சார்ந்தவர்கள் அந்த சாதி உணர்வை தூண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த வேட்பாளரைத்தான் அங்கே நியமிக்க வேண்டும், போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் கடைசியாக ஒரு இஸ்லாமியரை போட்டே ஆக வேண்டும். எங்களுக்கு ஒரு தொகுதி திருப்போரூர், அங்கு இஸ்லாமியரை போட முடியாது. நாங்கள் 2 தொகுதியில் ஒரு தொகுதி இஸ்லாமியருக்கு வழங்குவதை ஒரு கடமையாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு இஸ்லாமியரை நாங்கள் போடுவதென்றால் ஷானவாஸைத்தான் போட வேண்டும் என்ற முடிவில் இருந்தபோது அப்துல் ரஹ்மான் குறுக்கிட்டார். அவர் தன்னுடைய வாய்ப்பை மறுபடியும் வலியுறுத்தினார். ஷானவாஸிடம் சொல்லிக் கொள்ளலாம், இந்த முறை நாம் அப்துல் ரஹ்மானுக்கு தரலாம் என்று நான் என்னுடைய சுயமான சிந்தனையிலிருந்து எடுத்த முடிவு. அது மேலோட்டமாக பார்த்தால் பிழையாக இருக்கும் என்று நீங்கள் கருதலாம். அது பிழையாக கூட இருக்கட்டும். ஆனால் ஷானவாஸ் கூடாது, அவரை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்டதல்ல. அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டது. அவ்வளவுதான். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது.